அப்பா, இந்த தீபாவளிக்கு நம்ம ஃபேமிலியோட துப்பாக்கி படம் போலாமாப்பா? அம்மா அனுஷ்கா, நாம இருக்கிற நிலைமையில குடும்பத்தோட துப்பாக்கி வச்சு சுட்டுதான் முடியுமே தவிர துப்பாக்கி படத்துக்குலாம் போக முடியாதுமா. ஆமா, இவங்க கீச்சிருவாங்க அப்படியே. ஆவுட ரேடியோல கவலை விடுங்க, குழப்பத்தை விடுங்க, அது விடுங்க, இது விடுங்க. ஸ்டூபிட் ஆஃப் தி நான்சென்ஸ் பிஹேவியர் எக்ஸிபிஷன். என்ன சொல்ல வந்தேனே, கரெக்ட். 92.7 பிக் எஃப்எம்ல இளைய தளபதி விஜய் நடிக்கிற துப்பாக்கி படத்துக்கு இந்த வாரம் ஃபுல்லா டிக்கெட் கொடுக்க போறோம். சோ நான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எஃப்எம் எல்லாம் விளம்பரம் போட முடியாதுல, அதான் நாங்களே சொல்றோம். இந்த வாரம் ஃபுல்லா 92.7 பிக் எஃப்எம் கேட்டீங்கன்னா துப்பாக்கி பத்த குடும்பத்தோட அரசதா சபா போய் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-talk is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ, கிராஸ் டாக். ஹலோ, கேன் ஐ டாக் டு ராம்ஜி ஸ்ரீனிவாசன்? வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேன். என் பேர் தாமோதரனுங்க. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் மாத இதழ் வாழ இதழ் நடத்திட்டு இருக்கேங்க. உடலே மந்திரம் மனமே எந்திரம்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஆடியோ கம் வீடியோ கம் பிசியோதெரபி பிரஸ் மேகசின் சார். இது இது எப்படின்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா வந்து வி ஆர் இன்கார்பரேட்டிங். சோ நீங்க வந்து உங்களை மாதிரி ஒரு பயோனியர் 5 இயர்ஸ்க்கு மேல இந்தியன் டீமுக்கு பிசியோவா இருக்கிற ஒருத்தர் வந்து எங்களுக்கு பேசுனீங்கன்னா இட் இஸ் a boon for the youngsters who is coming for the room. Thank you sir. என்ன அப்படின்னா வந்து சார், நான் வந்து ஒரு பிசியோ ஃப்ரீக். சென்னையில வந்து ஆல்மோஸ்ட் லைக் லாட் ஆஃப் ஜிம்ஸ்ல வந்து I have been a member. பட் எனக்கு வந்து அந்த ஃபீல் ஆஃப் த டச் ஆஃப் த ஊம்ப் வந்து இன்னும் கிடைக்கவே இல்லை. அந்த ஊம்ப் ஃபேக்டர் இருக்குல்ல. So I am planning to set up a international quality gym in Chennai sir. Fantastic sir. So இது என்னன்னா மல்டி பர்பஸ் ஆல் ஸ்டாரோ மோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வைக்கலாம்னு இருக்கோம். அதாவது ஆல் ஏஜ் குரூப்ஸ். நீ இப்ப வந்து 3 வயசு குழந்தை பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிட்னஸ் இருக்குதான். ஆனா வந்து மக்கள் வந்து ஏதோ ஃபிட்னஸ்னா வந்து சல்மான் கான், அமீர் கான், அந்த கான், இந்த கான், அதுதான் ஃபிட்னஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த 3 வயது முதல் 30 வயது வரைன்னு ஒரு கான்செப்ட். 33 முதல் 93 வரைன்னு ரெண்டாவது. அதுக்கப்புறம் லேடிஸ் ஃபிட்னஸ் ஓரியன்டட் ஓஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மல்டி ஆர்கனைசேஷனல் மல்டி ஃபெசிலிட்டி ஜிம் ஆஃபீஸ். ஓகே, சோ இது நீங்க எனக்கு செட் பண்ணி கொடுக்கிறதுக்கான ஹெல்ப் அது பண்ண முடியுமா, இல்ல அதுக்கு எதுவும் பெர்மிஷன்? ஐ டோன்ட் திங்க். பையன் இல்ல பொண்ணு இல்ல, அதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு சார் கவலை பண்ணா? இந்த ஜிம்ல வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நம்ம செட் பண்ற ஸ்டாண்டர்ட் வந்து இட் should be an international quality. ஓகே, next time when Dennis Lilly is coming to Chennai, he should feel like at home. இந்த ஈர்க்குச்சி மாதிரி இருக்கிற உடம்பெல்லாம் வந்து நம்ம தீக்குச்சி மாதிரி ஆக்கி கொடுக்கணும். ஓகே, கரெக்ட், வெரி ட்ரூ சார், கரெக்ட். இது வெல் ஆடிபிள் நீங்க சொல்றது. ரொம்ப நன்றி சார். ஐ அம் வெரி அப்ரிஷியேட்டிங் தி ஃபேக்ட் தட் யூ லைக் தி ஐடியா ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஜிம் கான்செப்ட். ஆனா இன்னொரு விஷயம் சார், இப்ப 4 டம்பிள்ஸ், 2 டேபிள், அப்புறம் ஒரு எலக்ட்ரானிக் அந்த ட்ரெட்மில்ல வச்சு ஜிம்ன்றாங்க. ஆமா சார், நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு ஆள் தனியா பேப்பர் வச்சு நடந்துட்டு கேட்டா அது இன்டர்நேஷனல் ஜிம்மா? சோ இது மாதிரி இல்லாம என்ன சார் வித்தியாசமா பண்ணலாம்? வேற என்ன புதுமைகள் பண்ணலாம்? எக்யூப்மெண்ட்ஸ்ல என்ன புதுசா வந்திருக்கு? கான்செப்டே சேஞ்ச் ஆயிருக்கு. எவ்ரி இயர் கான்செப்ட் சேஞ்ச் ஆயிட்டு வருது. இப்போ என்ன சார் லேட்டஸ்ட் கான்செப்ட் இந்த ட்ரெண்ட்? ஹைபிரிட் ட்ரைனிங் இருக்கு. சைபர் கிரைம்லாம் நான் இன்வால்வ் ஆனது இல்ல. ஹைபிரிட் ட்ரைனிங். ஓகே சார், ஓகே. ஹைபிரிட் பாட்டாஸ்லாம் நிறைய இருக்கு சார். ஆமா சார், பாட்டா தான் இருக்குல்ல, ரொம்ப லிங் லாஸ்டிங் கம்பெனி சார். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இப்போ வரைக்கும் சென்னையில இருக்கிற நிறைய ஜிம் இந்த நட்புக்காக குவான்டிட்டி இதுலயே இருக்கு, கான்செப்ட்லயே இருக்கு. வேற அடிக்கிற கை அடைக்குமா? தட் சிம்ரன் இஸ் டூயிங் தட் ஜிம்மிங், நோ சேம் கைண்ட் ஆஃப் செட்டப் ஒன்லி தே ஹேவ். ஏன்னா இன்னொரு செட்டப் என்னன்னா பாஷா செட்டப், அழகு that setup is there across the Chennai city. Where in front of the equipment they have a கண்ணாடி. Nobody is doing, only watching the கண்ணாடி. நிறைய பேர் இப்ப லிப்ஸ்டிக்ல எடுத்து வந்து ஜிம்ல செஞ்சுறாங்க. கரெக்ட் சார், வெரி ட்ரூ. ஆமா சார், அதுதான் இதெல்லாம் மாத்தணும் சார். கண்ணாடியே இல்லாத ஒரு ஜிம் நம்ம செட் பண்ணோம். ஓகே, ஷூர் சார். நீங்க எனக்கு ஒரு 7 மணிக்கு மேல போன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். சரி, ஆனா இன்னொரு ஒரே டவுட் எனக்கு, ஜிம்மிங்ல 24 hours கான்செப்ட் எப்படி சார் இருக்கு? நம்ம ஊர்ல வர மாட்டாங்க சார், அதெல்லாம் வர மாட்டாங்க சார். இல்ல சார், நான் இன்னொரு ஐடியா, வெறும் விஷனரி ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். எல்லாரும் எழுப்பி கூட்டு போலான்னு சொல்லிட்டு, அதான் நீங்க மெம்பரா சேர்த்துட்டீங்கன்னா எழுப்புறதுக்கு ஒரு 8 பேர் வச்சிருப்போம் நம்ம. பிரைவசி இன்ட்ரூஷன் மாதிரி ஆயிடும் சார். சார் அந்த டியூஷன்லாம் எனக்கு தெரியாது சார், நான் டியூஷனே போனது இல்ல சின்ன வயசுல இருந்தே. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து 8 பேர் நம்ம இதுக்கு செட் பண்ணோம்னா அவங்களோட உடல்ல நம்ம அக்கறை காட்டுற மாதிரி இருக்கும்ல. பிரைவசி அஃபெக்ட் ஆகும் சார். சார் அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம் சார், ஜிம்ல சேரவங்கள நம்ம தத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒருத்தர் சித்தப்பா தத்து எடுத்துப்போம், ஒருத்தர் பையனை தத்துப்போம். அப்ப வந்து சொந்தக்காரங்களுக்குள்ள பிரைவசியே கிடையாதுல்ல. நான் இப்ப என் பையனை தானே போய் எழுப்ப போறேன். குட் திங். எனிவே you can give me a call by 7, it will be okay sir. நீங்க சப்போஸ் இது ஓகே ஆயிடுச்சுனா நீங்க இந்தியன் டீம் பிசியோதெரபில இருந்து ரிசைன் பண்ணிருங்க, என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம பார்ட்னர்ஷிப் ஆயிடலாம். இல்ல சார், அதெல்லாம் மாட்டோம் சார். என்ன சார் இப்படி சிரிக்கிறீங்க? அட போங்க சார், நீங்க இப்படி சிரிக்காதீங்க சார். நீங்க அப்புறமா அடிங்க சார் 7 மணிக்கு. நீங்க சப்போஸ் நீங்க வந்து செட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்க பிளேயர்ஸ் கிட்ட எங்ககிட்ட சேர சொல்லுங்க சார். இந்த அஸ்வின் ஒரு பையன், நம்ம ஒரு பையன் தானே இருக்கா உங்க டீம்ல? ஆமா சார். அந்த பையனை வந்து நீங்க கண்டிப்பா சேர்த்து விடணும் சார். ஏன்னா ஸ்பின் போலிங் போடும்போது விரல் 3 வந்து ஸ்வைங் ஆயிக்குது அப்படியே கொய் அப்படின்ற மாதிரி. நீங்க பாத்தீங்களா அந்த டெக்னிக்? அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் நம்ம போக கூடாது. அவர் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா சார்? ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷன் தான் உங்க நம்பரை சென்னையில இருக்கிற பிக் எஃப்எம் கொடுத்தாரு. நான் ஆர்ஜே பாலாஜி பேசுறேன் சார். உங்க பக்கத்துல இருக்காரா இப்போ? பின்ன பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம்.
என்ன பிரதர்? நிஜமாவே தெரியாம நான் தான் பண்ணிருக்கேன், தெரியாம நல்ல மனுஷன் சொல்லிருக்காருன்னா உண்மையா தானே இருக்கணும். சப்போஸ் இன்னும் வைக்கணும்னா வச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவேன். ஹலோ ஹலோ ஜிம்மர் சார், இந்தியன் டீம் கோச்சரே. அவன் விக்கெட் எடுக்கிறாரு, என்ன கோல் அடிச்சிட்டா. சார் அடுத்த மேட்ச்ல தப்பா எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருங்க, கை வந்து டொய் ஆயிக்கணும். ஓகேவா? இவர் மாதிரியே நீங்களும் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு தீபாவளி கொண்டாடுங்கள். இப்பெல்லாம் தீபாவளி பொங்கல் கொண்டாடுறதுனாலே டிவில படம் பாக்குறதுன்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்லாம சுற்று உங்க ஏரியால குழந்தைங்க இருந்தா அதோட பட்டாசு வெடிங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுக்குற ஸ்வீட் சாப்பிடுங்க. என்னது அவ்வளவுதான்ல. This is Balaji saying tada bye bye and have a great and happy and safe and Diwali of the greatest god of time.